இந்த தோசையை தின்னுட்டு இன்னும் 2 தோசையை வாங்கி தின்னு. என்ன கேள்வி இது? என்னமோ முன்ன பின்ன தோசையே சாப்பிடாத மாதிரி பேசிட்டு இருக்க. ராசம், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குதே. நீயும் நானும் வயசானவங்க. நம்ம எது சாப்பிட்டாலும் ஜீரண சக்தி கம்மி ஆகும். இவளுக்கு என்ன வயசு பொண்ணு இல்லையா? இதையும் தின்னுபிட்டு நீ கிடைக்கிறீங்க வாங்கி தின்னாத்தானே நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி நாய் 2 புள்ள குட்டிகளை பெற முடியும். அதுக்காக சொல்ல வந்துட்டியம்மா. விஜய் போய் பால்காரனை வர சொன்னேன்னு சொல்லுப்பா. சரிப்பா. வாங்க மாமா. சும்மா இருங்க. இதுல உட்காருங்க. நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். என்னத்துக்கு? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை கழுவுவீங்களா? ஒரே கழுவிக்கலாம். உட்காருங்க. அட உட்காருங்க. நேரத்துக்கு சாப்பிடலன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அவங்க உங்க டயத்துக்கு சாப்பிடுறாங்களே, நீங்களும் சாப்பிடுங்க. நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் வேலைய பாரு. அப்ப நான் என்னத்துக்கு? அட கூச்சப்படாம சாப்பிடுங்க. யார பார்த்து ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இது நம்ம வீடுன்னு. அட சாப்பிடுங்க. ஏய், என்ன சாம்பார் குளம் மாதிரி ஊத்திக்கிட்டு இருக்க? சும்மா சாப்பிடுங்க. லட்டு சின்ன பிள்ளை மாதிரி சாப்பிடாதீங்க மாமா. நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிட்டா தானே மத்தவங்க மாதிரி உடம்பு சும்மா கின்னு இருக்கும். யாரும் சாப்பிடும்போது நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன தோசை சுட்டுருக்கா? வர வரேன்னு எண்ணெயே இல்ல. இருங்க கேட்டு வந்துடுறேன். நல்லா தானே இருக்கு. அட சும்மா இருங்க. என்ன நல்லா இருக்கு? ஏ லீலா, தோசை சுடுறதா சொல்றேன். கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி சுடக்கூடாது? தல என்னத்த தோசை சுடுறியோ? கஞ்ச பிசினாரி. என்ன கஞ்சத்தோ எண்ணெய் ஊத்துறதுல? செய்யறத ஒழுங்கா செய்யணும். தனோக்கா சூப்பரா தோசை சுடுற. 2 தோசை சுட்டு கொடுத்து பேசுவீங்கடி பேசுவீங்க. நேரம் தான் இரு வந்து வச்சுக்கிறேன். ஏய் என்னாச்சு? இந்தாங்க மாமா, நல்லா எண்ணெய் ஊத்தி முறுமுறுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நிறைய கேளுங்க மாமா. இன்னும் சுட்டு கொண்டு வரேன். வயித்தோட எந்திரிச்சிடாதீங்க. பாத்தியாங்க தானே என்ன அட்டகாசம் பண்றான்னு? அப்ப என்னமோ யார பத்தியும் கவலைப்படாத மாதிரி முறைச்சிட்டு போனா, இப்ப தனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்குன்னு காமிக்கிறதுக்காக என்ன ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா? பரவாயில்லப்பா, நம்ம தானே. என்ன இப்படி பேசுற? வயசுக்கு தகுந்த விவேகம் வேணாம்? இவன் நாளைக்கு ஒரு குழந்தைக்கு தயாராக போறா. இன்னும் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை மாதிரி வெள்ளந்தி இருந்தா என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு பெரிய விஷயம் தானேப்பா. இந்த மாதிரி கள்ளங்கபடம் இல்லாத மனசு யாருக்காவது இருக்குமா? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? அவங்க முதல்ல சாப்பிட்டு அப்புறம் நான் சாப்பிடுறேன். என்னப்பா இது? நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும். வாங்க நான் பரிமாறுறேன். எப்படிமா நான் சாப்பிடுமோ அவளை தலை தவட்டி கொண்டு வந்து நிப்பாரா? நான் மெதுவா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல துண்டை கொண்டு கொடுப்போம். நான் மாப்பிள்ளையோட சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க, நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. தோசை பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் போய் சோறு கொண்டு வரேன். போதுண்டி. அட லட்டு சாப்பிடுங்க மாமா. என்ன நீங்க? சாம்பார் ஊத்திக்கிங்க. என்ன பவானி, வெடிகிடிலாம் பிரமாதப்படுது? ஆமா மாமா, இன்னும் பையில கூட நிறைய இருக்கு. ஏது? எல்லாம் மாணிக்க மாமா வாங்கிட்டு வந்ததுதான். என்ன சூப்பரா வெடிக்குது தெரியுமா? அட மாமா, நீங்க வாங்கிட்டு வந்த பட்டாசுலாம் மறந்து போய் வீட்டுல வச்சுட்டேன். இப்போ என்ன பண்றது? என்ன சொல்ற நீ? அக்கா,